டிவைன் மேஜிக் பிகின்ஸ் நேயர்களுக்கு ஒரு அன்பான மிகப்பெரிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலோட ப்ரொப்ரேட்டர் ஆகட்டும், ஒரு ஹெல்த் அட்வைசர் ஆகட்டும், டாக்டர் பத்மா அரசு மேடம் நம்ம கூட இருக்காங்க. பல விஷயங்கள் வந்து நமக்காக மக்கள் அன்றாடப்படுற கஷ்டத்துக்கு என்ன எளிய முறை தீர்வுகள் வந்து மிக சூப்பராக நமக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த நாடியில் விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குது, அது மூலயமா வந்து வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்றத நமக்கு வந்து சொல்ல போகிறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். நற்பவி நலமே சொல்லுங்க. சூப்பர் மேடம். டிவைன் மேஜிக் பிகின்ஸ் சேனலுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி மேடம். ஏன் நன்றினா, நம்ம பத்மா மேடம் வந்து தொடர்ந்து பல அன்றாட நபர்களுக்கு எப்படி அவங்க வாழ்க்கை வந்து இயற்கையாகவும் சரி ஒரு வாழ்வியல் மூலமாக எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்றத வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க மேடம். அதுக்கு தான் மிகப்பெரிய நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் கூட நிறைய நியூ இயருக்கும் எல்லாருக்கும் நீங்கள் தான் ஒரு விஷயம் தான் எல்லாமே ஆரம்பிக்கிறீங்க மேடம். சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தை மாதத்துக்கு வந்து நாடி சம்மந்தமான ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க. இப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் ஒன்று இருக்குது மேடம். ஏன்னா மூச்சு காத்துக்கும் நாடின்றாங்க, இப்போ டாக்டர்கிட்ட போனாலும் நாடின்றாங்க, ஒரு சில வீட்டில் நாடி ஆயிடுச்சுங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த நாடினா என்ன மேடம்? இந்த நாடி மூலமாக எப்படி நம்ம வாழ்வியலுக்கு அது மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வணக்கம். இது வந்து சரநாடின்னு சொல்லுவோம். நாடின்னா நீங்கள் கையில் பார்க்குறது, நாங்கள் பல்ஸ் பார்க்குறோம் இல்லையா, அது நாடின்னு. ஸோ இது வந்து சரம்னா உயிர் மூச்சு, அந்த சரநாடின்னு சொல்லுவோம் இதை. ஸோ சரத்தை வந்துட்டு சரத்தை அறிந்தவன் பரத்தை அறிவான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட மூச்சு போச்சுன்னா பேச்சு போச்சுன்னுவோம் இல்லையா. உயிர் மூச்சு உயிர் நாடி எதுன்னா சரம். அந்த சரத்தை வந்து கையில் பிடிக்கணும். இதை தான் நம்ம சித்தர்கள் எல்லாருமே நிறைய சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய கடல்னாலும் என்னுடைய குருட்ட நான் கற்றுக்கிட்டதை ரொம்ப சிம்பிளாக எப்படி சொன்னால் மக்களுக்கு புரியுமோ அது மாதிரி வந்து நாடி ஒன்றும் தை ஒன்றும் இல்லையா, அந்த நாடி மாத்திரத்தை பற்றி நான் போடுறேன். நிறைய பேர் பார்த்துட்டு என்னோடய பேஷண்ட்லாம் வந்து அது கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஸோ அதோட ரிசல்ட் எடுக்கிறாங்க. ஸோ இது எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. ஓகே மேடம். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து நான் என்ன தான் வந்து ஓவராலாக கேட்டாலும் பட் அது என்னால் இம்பேக்ட் அது எப்படி எனக்கு வரும், அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை பற்றி எதாவது கொஞ்சம் சொல்ல முடியும்? அது நம்மளுடைய மைண்டில் தான் அதை வந்து கனெக்ட் பண்ணணும். எப்படின்னா, இப்போது சண்டே டு சாட்டர்டே நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. சண்டேனா என்ன மேஜராக சூரியன். ஸோ சூரியன்னாலே வெப்பம்னாலே உங்களுக்கு வந்து உஷ்ணம். ஸோ உஷ்ணம்னா நம்மளுடைய முகத்தில் பார்த்துட்டிங்கன்னா 2 சுவாசம் இருக்குது இல்லையா, ரைட்டு லெஃப்ட்டுன்றோம். ஸோ வலதில் பார்த்தீங்கன்னா வலது தான் வந்து சூரிய நாடி, இடது வந்து சந்திர நாடி. சந்திர நாடின்றது குளுமை, சூரிய நாடின்றது வெப்பம். இதுதான் நம்ம அக்குபஞ்சர்லேயும் வந்துட்டு இன்யாங் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ இந்த படி வந்து மாற்றுறது ஒவ்வொரு நாள். இப்போ சண்டே இருந்தீங்கன்னா நீங்கள் குளுமை ரொம்ப அதிக வெப்பமான சூரியனோட நாள். ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக வந்துட்டு வலது நாடி சூரிய நாடி. அடுத்த நாள் வந்து சந்திரன், திங்கள்ன்றது சந்திரன். அப்போ வந்துட்டு லெஃப்ட் நாசில், லெஃப்ட்ன்றது வலது பக்கம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மாறுவாங்க. சண்டே ஆரம்பித்து சாட்டர்டே வரைக்கும். இதில் வியாழக்கிழமை மட்டும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வளர்பிறை தேய்பிறை அதுக்கு பொறுத்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ இது சிம்பிள். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். இது பெருசாக பார்த்தா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் பை ப்ராக்டிஸும் வந்து ரொம்ப ஈஸியாகும். மேடம், அது சுவாச காற்று அது போக்கில் அது பாட்டு போயிட்டுருக்கு. நம்ம போயிட்டு ஏன் இதை போயிட்டு ஆராய்ஞ்சு இன்னைக்கு வந்து லெஃப்ட்ல பாருங்க ரைட்ல பாருங்க அப்படின்லாம் சொல்ல சூட்சுமங்கள் இருக்கு. நீங்க அந்த மூச்சு அதை நான் சொன்னேன், சரத்தை அறிந்தவன் பரத்தை அறிவான்னா நம்மளுடைய மூச்சு காத்து தான் இறைவனா பண்ணுது. மூச்சு போச்சுன்னா நம்ம உயிரே போச்சு இல்லையா. அந்த உயிர் மூச்சு இந்த இதுதான். ஸோ இதில் இருக்கிற சில சூட்சுமங்கள் நமக்கு கற்றுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணும்போது நீங்கள் இப்படி விரல் வச்சு பார்க்கலாம் எந்த நாடு. இன்றைக்கி வந்து இன்றைக்கி வியாழக்கிழமையா வச்சுக்கோங்க, இன்றைக்கி வந்துட்டு தேய்பிறையில் இருக்கும். அப்போ வலது நாடியில் வந்து இருக்கணும். அப்போ நீங்கள் வலது நாடியில் ஓடலை மூச்சுன்னா நீங்கள் அதை காய் வச்சு பார்க்கும்போதுட்டு லெஃப்ட் நாசில் வந்து நீங்கள் அடைச்சிக்கணும். அடைச்சி ஃபுல்லாக இதுலேயே பிரீத் எடுத்து விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறும். இப்போ ஒன்றும் இல்லை, உஷ்ணம் இது தானே சொல்கிறோம், குளுமை. இப்போ தை ஒன்று வந்து நமக்கு வந்துட்டு லெஃப்ட் நாசில், அதாவது இடது பக்கத்தில் போகணுன்றோம். அது போலன்னும் போது ரைட்டை இது பண்ணணும். இல்லைன்னா அந்த குளிர்ச்சின்றோம், மகிழ்ச்சின்றோம் லெஃப்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெல்லம் சாப்பிட்டாலோ, ஸ்வீட்டான விஷயம் சாப்பிட்டாலோ, இல்லை ஸ்வீட்டான விஷயங்கள் கேட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக நாடி மாறும். மேடம், இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து முன்னோர்கள் சொன்னது தான் இப்போ நீங்களும் கடைப்பிடிக்கிறீங்க. உங்களோட நேரடியாக வரவங்களுக்கு நீங்கள் அதை வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கடைப்பிடிக்கிறதுனால இப்போ எனக்காகட்டும் இல்லை இது வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கும்? என்ன மாதிரி பெனிஃபிட்னா ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கோபமாக இருக்கும்போது வலது நாடி அது ஒரு காரசாரமாக ஒரு விஷயம் நடக்குது, நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் நாசில் வந்து ஃபுல்லாக அடைச்சிருக்கோம். உங்களுக்கு வலது இடத்துல ரைட்டில் வந்துட்டு நல்ல மூச்சு அவ்வளோ சூடாக இருக்கும், அவ்வளோ வேகமாக. நீங்கள் சூட்சுமம் தெரிஞ்சுட்டு நாடியை மாற்றிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் காம் டவுன்.
இது ரொம்ப அதிசயமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். இது வந்து பை ப்ராக்டிஸிங் பண்ண பண்ண உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் சாப்பிடும்போது வந்து உங்களுக்கு வந்து ரைட் சைடு மூச்சு காற்று தான் இருக்கணும். ஏன்னா உஷ்ணம் தேவை. நம்ம சாப்பிட்ட ஃபுட்டை டைஜஷன் பண்ணுறதுக்கு உஷ்ணம் தேவை. அப்போ வந்து கோல்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உணவு வந்து சரியாக முறையாக ஜீரணமாகாது. ஸோ இது நாடி மாற்றுறது ஒரு பெரிய, அதாவது சரக்கலையணும் இது. இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு இந்த 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றும் போதே அவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்னும் போது டெய்லி அதை மைண்டில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடணும். இன்னைக்கு இந்த நாளாக, இன்னைக்கு இந்த நாடி ஓடுதா அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே வந்து அடுத்தடுத்து நம்ம போகலாம். மேடம் இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி யாரும் மூச்சு காற்றை பார்த்துட்டு சாப்பிட்றதில்ல, எல்லாம் டிவியை பார்த்துட்டு சாப்பிட்றாங்க. உண்மையிலேயே வீட்டில் பெரியவங்க வந்தாவே ஃபோன் பேசிட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற இதில் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா? அது இல்லாமல் வந்து இப்போ வந்து ஒரு எல்லாருமே வந்து இது ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணி சைடு எஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும். இப்போ அவங்கள மாதிரி உள்ளவங்க டைரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணால் ஃபோனில் இதனால கன்வே பண்ண முடியுமா? அதை பற்றி கண்டிப்பாக ஒரு கவுன்சிலிங்கில் நான் சொல்கிறோம், இங்கே வரவங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பார்த்தா பெரிய வேலை மாதிரி இருக்கும். ஒரு பெரிய கடலில் சின்ன சின்னதாக நம்ம எடுத்துக்கிற விஷயங்கள் தான், நல்ல விஷயங்கள் தான். எல்லாமே வந்து நம்ம முறையாக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாமே வந்து சாத்தியம்தான். ஸோ இப்போ நாங்கள் முறையாக கற்றுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம், சொல்லி கற்றுக்கிட்டவங்க மறுபடியும் அவங்க சொல்கிறாங்க, இது பண்ணும்போது இதெல்லாம் நடந்தது, எனக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி. ஒவ்வொரு நாள் சாப்பிடும்போதுலேருந்து எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம அந்த சூட்சுமம் தெரிஞ்சு நம்ம அதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் நாடி தன்னால் மாறிடுவோம். மேடம் இப்போ நீங்கள் வந்து பல விஷயத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் மெடிசின்ஸ் வச்சுருக்கீங்க, ரொம்ப எளிமையான மெடிசின்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. இப்போ இந்த சுவாசத்தை சரி பண்ணுறதுக்கு இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சரம் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நமக்கு போகிறதுக்கு ஏதாச்சும் மெடிசின்ஸ் இருக்காங்க? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு சூரிய நாடி ஆக்டிவேட் ஆகணும்னா காரமாக இருக்கிற ஒரு இஞ்சி எடுத்துக்கோங்களேன். இஞ்சி கடிச்சு கொஞ்சம் காரசாரமாக அதை முழுங்கினாலும் ஆட்டோமேட்டிக்காக நாடி மாறணும். இப்போ வந்துட்டு லெஃப்டில் மாறணுங்களுக்கு இடத்துல மாறணும்னா வெல்லம் சாப்பிடணும், ஸ்வீட்டாக இருக்கிறது. அதனால தான் தை 1ஆம் தேதி வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த நாடி மாற்றும் போது தான் நம்ம பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் அதை படி தான் வச்சுருக்காங்க. அன்றைக்கி புது ட்ரெஸ் போடுறது, கரும்பு சாப்பிட்றது, இனிப்பான பொங்கல் சாப்பிடுறது, இது எல்லாமே அதை பேஸ் பண்ணி வந்துருந்தான். இப்போ புது ட்ரெஸ் பார்த்தது ஒரு மகிழ்ச்சி வருது இல்லை, ஒரு சந்தோஷப்படுவோம். குழந்தைங்களும் அதை பார்த்தாலே அவ்வளோ ஆனந்தப்படுவோம், பெரியவங்கலேருந்து எல்லாரும் பார்ப்பாங்க. இப்போ அதெல்லாம் மாறிட்டு வர்றதுனால இப்போ வந்து ட்ரெஸ் எடுத்தாலே அப்போல்லாம் ரொம்ப சந்தோஷம் குழந்தைங்க. இப்போ அது அந்த மகிழ்ச்சியே கிடையாது. இப்போ வந்து எப்போ வேணால் போய் எடுத்துக்கலாம், உட்காந்த இடத்துலேருந்து ஆன்லைனில் எடுத்துக்கலான்னும் போது எல்லாமே மாறுது. இதெல்லாம் நம்ம சில விஷயங்கள்ல வந்துட்டு இந்த மாற்றத்தை எல்லாமே வந்து நம்ம நல்ல விஷயமா திரும்ப மறுபடியும் பழைய மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும். இந்த மூச்சு காத்துல நம்ம மாற்றும் போது இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் சொன்னேன் இல்லையா, காரசாரமாக விவாதம் நடக்கும்போது நீங்கள் நாடி மாற்றி நீங்கள் காம் டவுன் ஆகிடுவீங்க. இப்போ எதிரில் 2 பேரும் கத்தினா தான் அந்த சண்டை. நீங்கள் இறங்கி வரும்போது அவங்க பாட்டு கத்தின்னு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு லாஸும் கிடையாது, நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிடுவீங்க. காமா இந்த மாதிரி சில விஷயங்கள், சூட்சமான விஷயங்களை பிடிச்சிட்டு நம்ம லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணணும். மேடம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து அவங்கள கூட சமாளிச்சிருவாங்க, தெரிஞ்சவங்க கிட்ட மூலமாக. இப்போ நிறைய பேர் வந்து பல பிரச்சனைகள் இருக்காங்க மேடம். பல பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. ஒரு லோன் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு குடும்பத்திலே வந்து ஒரு ஒற்றுமை சேர்க்கறதுக்கு ஒரு நபர்களை சந்திக்கிறதாகட்டும், பல பிரச்சனை, கடன் வாங்கியிருப்பாங்க, அதை வந்து சார்ட் அவுட் பண்ண. அது மாதிரி வந்து நடைமுறை பிரச்சனைக்கு இந்த நாடி உதவும். கண்டிப்பாக உதவும். நீங்கள் வந்துட்டு உங்கள் மூச்சு காற்றை உள்ளே எடுக்கும்போது என்ன சங்கல்பம் பண்ணுறீங்களோ அதே சங்கல்பத்தோட அதுக்கு என்னெல்லாம் தடையாக இருக்கோ உள்ள அது வெளியே அனுப்பணும். நம்ம அப்போ உள் மூச்சு எடுக்கும்போது அந்த சங்கல்பத்தோடு எடுத்து அதை நிறுத்தி, அதுக்கு இடையூறாக இருக்குது, அதுக்கு தேவையில்லை, நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸே வந்துட்டு ஸ்ட்ரக் பண்ணணும் நம்மளை. ஸோ எனக்கு எது தேவையில்லையோ அதை நான் வெளியே அனுப்புகிறேன்னு மூச்சு வழியாக வெளியே இதுக்கெல்லாம் இங்கே நான் நிறைய டிப்ஸ் இங்கே கொடுத்துட்ருக்கேன். இங்கேயே பண்ண வைப்பேன் நான். உங்கள் மூச்சு கவனிங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காந்து மூச்சு கவனிக்கும் போது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். இது முதல்ல நமக்கு சிரமமாக இருக்கும், தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், மூச்சு எடுக்கிறது விடுறதில்ல. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டிகிரி போர்ஷன் வச்சுக்கோங்களேன். எல்கேஜி யூகேஜிக்கு அது புரியாது. அவங்களுக்கு புரிகிற விதத்தில் நம்ம ஒரு குழந்தைக்கு வந்து இப்போ இந்த ஏபிசிடி படிக்கணும், இதை முடிச்சுன்னா உனக்கு சாக்லேட் தரேன், இது பண்ணேன்னா உனக்கு இது கிடைக்கும்ன்ற மாதிரி சின்ன சின்னதாக சொல்லி நம்ம எப்படி அந்த பெரிய விஷயத்தையும் பண்ண வைக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் இந்த நாடியும். ஒன்றும் இல்லை, இது பண்ணும்போது இந்த ரிசல்ட் உங்களுக்கு இருக்கணும் போது உங்களுக்கு அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்படிலாம் நடக்குமா, அம்மா நான் இது ப்ராக்டிஸ் பண்ணேன், கண்டிப்பாக நான் போட்ட தாட் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வந்தது. இவ்வளோதான், நம்மளோட கனெக்டிவிட்டியில் இருப்போங்க. ஓகே மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தை 1க்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்கீங்க நீங்கள். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா February 14 வருது. அப்போ ஒருத்தவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னா கூட கண்டிப்பாக இது மாதிரி நாடி பார்த்துட்டு சொன்னால் கண்டிப்பாக அந்த லவ் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன் மேடம். கண்டிப்பாக. அதாவது என்னன்னா நீங்கள் வந்து இதை மட்டும் வச்சுக்கோங்க. இடதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு நாடி வரும்போது உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு கல்யாணம், சுப நிகழ்ச்சிகள், அதுக்கப்புறம் கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே, கோயில் திருவிழா, அந்த மாதிரிலாம் அப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக தான் இருக்கணும். அப்போ வந்து நீங்கள் கோவப்பட்டுட்டீங்க,
பயங்கரமா வந்து நீங்க கோவப்பட்டு யார்ட்டையா சண்டை போடுறீங்க அது மாதிரி அங்கே எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி திருவிழா டயத்துல எல்லாருமே முக்கால்வாசி மகிழ்ச்சியா தான் இருப்பாங்க. அப்போ எல்லாருக்குமே பார்த்தா லெஃப்ட் சைடில் தான் நாடி மூச்சு காத்து சரம் ஓடிட்டு இருக்கும். இப்போ ரைட்லன்னும் போது ஒரு காரசாரமான பேச்சு, சண்டை சச்சரவு, ஒரு கெட்ட விஷயம் நடந்துடுச்சு, அந்த மாதிரி டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும். அப்போ இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். நம்ம சரி நம்ம காமாக இருக்கணும்னா இந்த நாடியை மாற்றிட்டு இருக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. திங்கள் புதன் வெள்ளின்ற மாதிரி அந்த இதை நம்ம மாற்றிக்கலாம். இல்லை மண்டே எது உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த நாடி ஒரு நாள் ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போயிடுவீங்க. அப்படி இன்ட்ரெஸ்ட். சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த காமாக இருக்க வேண்டிய மாத்திரை இந்த மெடிசன் பதிலாக தன்னைத்தானே காம்படுத்திக்கிறது வந்து அவங்களுக்கு மட்டும் நல்லது இல்லை, வீட்டிலேயே உள்ளவங்க அதிகமாக வெளியவே போக மாட்டாங்க. அப்பா வீட்டில் இருந்தால் தான் பிரச்சனைட்டு எல்லாரும் காமாக வெளியே போகலாம்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டா வீடே அமைதியாயிரும். கண்டிப்பாக நம்ம அமைதியாக இருக்கும். முதல்ல நமக்குள்ளே வந்து ஒரு புரிதல் வரும். இந்த மூச்சு காற்று தான் எல்லாமேனும் போது அந்த சரத்தை வந்து நான் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறேன், கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுறேன்னும் போது எனக்குள்ள ஒரு அமைதி வரும், ஆனந்தம் வரும். ஸோ அதை மற்றவங்களுக்கு அதை வந்து ஸ்ப்ரெட்டாக எதிரில் இருக்கிறவங்களுக்கும் அது வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நன்மையை கொடுக்கும். கண்டிப்பாக மேடம். மூக்கு பிடிக்க சாப்பிட்டா மட்டும் பத்தாது, மூச்சு எப்படி போதோன்னு அறிஞ்சு சாப்பிட்டா கண்டிப்பாக உடம்புக்கும் நல்லது, நம்மளோட அந்த நாளுக்கும் நல்லது, ஒவ்வொரு நொடிக்கும் நல்லதுன்றதை சூப்பராக டிஸ்கிரைப் பண்ணிங்க மேடம். மிகப்பெரிய நன்றிகள் மேடம். நன்றி. நன்றி.